சரி, அங்கே 12 ஏர் வைத்து உழுது கொண்டிருந்த எஜமானா இருந்தவன் இங்க எலியாவுக்கு அபிஷேகம் இறங்கிட்டு உடனே பயங்கரமா கிரியை நடப்பிப்பான் என்று யோசித்திருக்கலாம். என்ன யோசிச்சிருக்கலாம்? இப்ப எலியா எல்லா காரியங்களும் என்ன வைத்து தான் செய்வார் என்று நினைக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் அவனுக்கு பேரு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாயி எலிசா. ஆகையினால இவ்வளவு நாள் தண்ணி ஊத்தியாச்சு, இனிமே நீர் விட்டுட்டு போற வேலையை செய்யறதுக்கு இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய காலம் வித்தியாசமானது, நான் சந்திக்க போகிற காரியங்கள் வித்தியாசமானது, நான் பார்க்க போகிற மக்கள் வித்தியாசமானவர்கள். இவைகளுக்கு முன்னதாக ஒரு சவால் மிகு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற வரம் பத்தாது. என்ன வரையா பத்தாது? என்ன வரம் பத்தாது? உயிரோடு முதலாவது ஒரு குழந்தையை எழுப்பினது எலியாதான். மரித்து போன ஒரு குழந்தையை எழுப்பினது எலியாதான். அந்த வரம் பத்தாதா? பக்கத்துல உங்க அந்த வரம் வந்தா பத்தாதா? என்னையா இது? உயிரோட உலகத்திலே ஆதாம் முதல் ஒருவரை எழுப்பல, எலியாதான் முதல்ல எழுப்பினா. இப்ப சொல்றாரு அது பத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கதை யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் இரட்டிப்பான வரங்களை தருகிறார். எந்த மனிதனுக்கு இது பத்தாது இன்னும் வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதோ அவனுக்கு தான். ஏனென்றால் தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். யாருக்கு தெரியுமா? மரித்தோர உயிர்த்தெழுந்த அற்புதம் கூட போதாதையா. அதை எலிசா வாஞ்சித்தபடியினால் தான் அவன் செத்த பிறகு எலும்புல பட்டாலும் மறிக்கிற வழியை ஒரு மையப்படுத்தலாமா? ஒரு ஆள் மேல படுத்து உயிரோடு எழுப்புகிற அந்த அபிஷேகம் பத்தாது. அதை நானும் செய்தேன், எலிசாவும் செய்தான். எலிசாவும் அதே மாதிரி ஒரு மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினான். ஆனா அது போதாது, எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்டதுனால நான் செத்து போன பிறகு எலும்புல பட்டா கூட மரித்தவர் உயிரோடு பாருங்க. அருமையான ஊழியக்காரர்களே, இன்றைக்குள்ள உங்களுக்கு ஒரு வேகம், ஒரு தாகம், ஒரு துடிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, I will not be satisfied with ordinary miracles. ஒரு உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறதுல பெரிய மிராக்கிள், அதுல கூட எனக்கு திருப்தி இருக்காது. ஆண்டவரே, நான் செத்து போனாலும் எலும்பிலையும் இருக்கிற வல்லமை தேசத்துக்கு உதவி செய்ய வேண்டும். என் தேசத்தின் சேனையை எழுப்பி விட வேண்டும். என் தேசத்திலே தளர்ந்து கொண்டிருக்கிறவர்களை தூக்கி எழுப்ப வேண்டும் என்று ஒரு பெரிய உணர்வு நம்மை ஆட்டை பிடிப்பதாக இந்த கால வேளையில, இந்த காலை ஆராதனையில் தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட உங்க மத்தியில் உலாவி வர விரும்புகிறார். அது அவர்களுக்கு மாத்திரம் தான். யார் இது எனக்கு பத்தாது, எனக்கு இருக்கிற இந்த காரியம் போதாது, எனக்கு முன்னதாக இருக்கிற தேவைகளை சந்திப்பதற்கு, என் பெரிய தேசத்தை கலக்குவதற்கு, எனக்கு முன்னதாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போதாது. ஒரு புதிய காரியம், ஒரு புதிய தொழில் இன்றைக்கு எனக்கு வேண்டும். என் தம்பி எஸ்ரீ சொன்னது போல பரலோகத்தில் இருந்து ஒரு குளத்தினாலே ஒரு அக்கினி ஜுவாலை எடுக்கப்பட்டு அது தொலைப்பட வேண்டிய ஒரு காரியம் எனக்கு வேண்டும்.